இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தஞ்சாவூரில் நடந்த திமுக இளைஞரணி கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதிக்கு நிர்வாகிகள் வேல் மற்றும் திரிசூலத்தை நினைவு பரிசாக வழங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் வந்துவிட்டால் போதும், மக்களை கவர அவரவர் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து விடுவார்கள். அந்த வகையில் மத்திய அமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவராக இருந்தபோது வேலை கையில் எடுத்துக்கொண்டு வேல் யாத்திரை நடத்தினார். அதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் கையில் வேல் ஏந்தினார். தொடர்ந்து சீமான், திருமாவளவன், பழனிசாமி உள்ளிட்ட பல தலைவர்களும் முருக கடவுளின் ஆயுதமான வேலை கையில் எடுத்தனர். கடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன் உதயநிதியும் வெள்ளி வேலை கையில் ஏந்தினார். இந்நிலையில் தஞ்சாவூரில் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடந்தது. துணை முதல்வரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி பங்கேற்றார். அவருக்கு நினைவு பரிசாக வேல் மற்றும் திரிசூலத்தை இளைஞரணி நிர்வாகிகள் வழங்கினர். உதயநிதியும் புன்னகையுடன் அவற்றை வாங்கிக் கொண்டு போட்டோவுக்கு போஸ் கொடுத்தார். இதை பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் கடுமையாக சாடுகின்றனர். தேர்தலுக்கு முன்பு வரை இந்து சனாதனத்தையும் இந்து கடவுள்களையும் விமர்சித்து பேச வேண்டியது, தேர்தல் நெருங்கிவிட்டால் போதும் இந்து கடவுள்களை கையில் எடுப்பது திமுகவின் வாடிக்கையாகிவிட்டது. இதன் தொடர்ச்சிதான் தஞ்சை சம்பவம். இந்து சனாதனத்துக்கு எதிராக தொடர்ந்து பேசி வந்த உதயநிதிக்கு கட்சி நிர்வாகிகள் வேல் வழங்க அதை சந்தோஷமாக பெற்றுக் கொள்கிறார். எல்லாம் தேர்தலுக்காகத்தான். இது வாக்காளர்களை ஏமாற்றும் வேலை. முருக கடவுளின் ஆயுதமான வேலை கையில் ஏந்தி மத்திய அமைச்சர் முருகன் வேல் யாத்திரை நடத்திய போது வேலை வைத்து வன்முறைக்கு வித்திடுவதாக திமுகவினர் குற்றம் சுமத்தினர். இதையெல்லாம் இந்துக்கள் மறந்து விடுவார்களா என்ன என்று பாஜகவினர் கேட்கின்றனர்.